அவர் நமக்கு புதிய காரியங்களை செய்கிறது. இந்த சீசன்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யறாருங்க? புதிய காரியங்களை செய்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய காரியங்களை செய்கிறார். புதிய காரியத்தை செய்கிற இயேசு. ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா. இடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். பக்கத்துல இருக்கிறவங்க தோல்ல கைய போட்டு, கலங்கவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டா. பக்கத்துல இருக்கவங்க மேல கைய வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 43:18 நாம பார்க்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாருங்க? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், பழசெல்லாம் பழசுதான். ஹல்லேலூயா. நான் இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த செகண்டை நீங்க திரும்ப பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? அந்த செகண்ட் முடிஞ்சதுதான், திரும்ப அது நம்ம வாழ்க்கையில வரப்போறது இல்லை. ஹல்லேலூயா. அதனால பழசையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவன் எனக்கு அதை செஞ்சிட்டானே, இவன் எனக்கு இதை செஞ்சிட்டானே, என் வாழ்க்கையில அது நான் மட்டும் நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன். அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா நான் என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க? ஓகே, ஆண்டவர் பேசுறாரு உங்களோட. அதை செஞ்சிட்டாங்களே, இதை செஞ்சிட்டாங்களே, இல்ல அது மட்டும் என் வாழ்க்கையில நடக்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு நல்லா இருப்பேன் அப்படிங்கிறது இல்லைங்க. ஹல்லேலூயா. கடந்ததெல்லாம் கடந்தவையாகவே இருக்கட்டும். ஹல்லேலூயா. கடந்து போன நாளை நாம திரும்பவும் புதுப்பிக்க முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு முக்கியமான நாள். இன்றைக்கு அப்படிங்கிறது இது கர்த்தருடைய நாள். இன்றைக்கு அப்படிங்கிறது கர்த்தர் உண்டாக்கின நாள். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் பழச நினைக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழச நினைக்காதீங்க, பழச பேசாதீங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஊசி நூல் வச்சிருக்கிறேன். பழச பேசுனீங்க உங்க வாயை தச்சு போடுவேன். ஹல்லேலூயா. பழச பேசாதீங்க. தலையில கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் இனி பழச நினைக்க மாட்டேன், பழச பேச மாட்டேன். ஆண்டவரே, பழச நினைக்காதபடிக்கு என் சிந்தனைக்கு காவல் வைப்பீராக. பழச பேசாதபடிக்கு என் நாவுகளுக்கு, என் வாய்க்கு காவல் வையுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கங்காட்டிக்கு பழச பேசாதபடிக்கு என்ன பண்றாருங்க? வாய்க்கு காவல் வைப்பார். நானா இருந்தா பூட்டே வாங்கி பூட்டி விட்டுருவேன். பழச என்ன பண்ணக்கூடாதுங்க? நம்ம பேசக்கூடாது, அதை நினைக்கவும் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். பழசு உன் வாழ்க்கைக்கு ஒண்ணுக்குமே உதவாது. ஹல்லேலூயா.
பழைய வெற்றிகளும் உன் வாழ்க்கைக்கு உதவ போறது இல்லை, பழைய தோல்விகளும் உன் வாழ்க்கைக்கு உதவ போறது இல்லை. நல்லது கெட்டது பழசு என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் விட்டு தள்ளு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு புதிய காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மட்டும் போன தடவை ஆண்டவர் எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. அது திடீர்னு பார்த்தா ஆண்டவர் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் மூலமா கொண்டாந்து கொடுத்து எனக்கு ஆண்டவர் பேசினார், இந்தாங்க 1 லட்சம் ரூபாய், இதை நீங்க திருப்பி கூட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதே மாதிரியே இந்த தடவையும் எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இந்த 1 லட்சம் ரூபாயவும் ஆண்டவர் அப்படியே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ண முடியாதுங்க, எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு முறை நமக்கு உண்டாக்கின வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, அதே பேட்டர்ன்ல அவர் வெற்றியை உண்டாக்க மாட்டார். பிசாசு வேணா அவனுக்கு ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. என்ன இருக்குங்க? 10 ஸ்ட்ராட்டஜி, 10 வழிமுறைகள் இருக்கும். அந்த 10 முறைகள்ல மட்டும்தாங்க நம்மளை தாக்குவான். 3 உலகம், மாம்சம், பிசாசு. என்னதுங்க? உலகம், மாம்சம், பிசாசு. இப்படி தாங்க அவன் தாக்குவான். அப்போ அவன் பண்றதெல்லாம் என்னதுங்க? அவனுடைய தாக்குதல்கள் எப்படி வரும்? 6000 வருஷமா என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தானோ அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அவன் தாக்குறானே ஒழிய புதுசா ஒரு டெக்னிக் அவன் யூஸ் பண்றது இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? ஒவ்வொரு முறையும் உன்னை செழிப்பாக்குகிறதற்கு புது மெத்தட ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க மெத்தடுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை செழிப்பாக்குகிறதற்கு சொல்லுங்க, என்ன செழிப்பாக்குகிறதற்கு, என்னை சுகமாக்குகிறதற்கு, என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு, என்னை பெருக பண்ணுகிறதற்கு, என்னை ஆரோக்கியமாய் வைப்பதற்கு, என் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதற்கு, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதற்கு, புதிய வேலைக்கு, புதிய பிசினஸுக்கு, புதிய வாய்ப்புகளுக்கு, இது எல்லாத்துக்கும், புதிய ஊழியத்துக்கு, ஆத்தும ஆதாயத்துக்கு, இது எல்லாத்துக்கும் நீங்க புது வழியை வச்சிருக்கிறீங்க, புதிய காரியத்தை செய்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணும்? இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும்? அவர் நீங்க என் கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் என்ன செய்யணும் நீங்க எனக்கு பேசுங்க. அவர் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க அடுத்து பொருளாதாரத்துல வளர்றதுக்கு ஒரு புது வேலைக்கு போறதுக்கோ, புதுசா ஒன்றை கத்துக்கிறதுக்கோ, புதுசா உங்க திறமையை வளர்த்துக்கிறதுக்கோ, இது மாதிரி ஏதோ ஒண்ணுக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. புது வாழ்க்கைக்கோ ஏதோ ஒண்ணுக்கு பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. அங்க நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு நேச்சுரல் ஸ்டெப் ஒன்றை எடுத்து வைக்கணும். என்ன பண்ணணும்? நேச்சுரல் ஸ்டெப். அப்படின்னா என்னதுங்க? காலையில எழுந்திருச்சு, ஆண்டவரே நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பு வைக்கட்டுமா, சிக்கன் வறுவல் வைக்கட்டுமா, சிக்கன் பிரியாணி வைக்கட்டுமா அப்படின்ட்டு காலையில எந்திரிச்சு யோசிக்கிறீங்க. யோசிச்சதும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சரி சிக்கன் பிரியாணியே பண்ணிருமா, பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. சொன்னதும் இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இன்றைக்கு ஆண்டவரே சிக்கன் பிரியாணி செய்வதற்கான பலனை தாரும், சிக்கன் பிரியாணி செய்வதற்கான பலனை தாரும், சிக்கன் பிரியாணி செய்வதற்கான பலனை தாரும். ஆண்டவரே பூண்டு உரிக்க பலனை தாரும், ஆண்டவரே வெங்காயம் கட் பண்ண பலனை தாரும். ஆண்டவரே இவங்கெல்லாம் எல்லாருமே என்ன பண்றாங்க, அது இதுன்ட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு வேலையில யாருமே உதவி செய்யலையே ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரியாணி ஆகுமா? அங்க என்ன பண்றீங்க? நேச்சுரலா எந்திரிச்சு போய் தானே வேலை செய்யறீங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புதிய திட்டங்கள், புதிய வெளிப்பாடுகள், நீங்க ஊழியத்திலேயாகட்டும், ஆத்மா ஆதாயத்திலேயாகட்டும், உங்கள் அழைப்பை நிறைவேற்றுகிறதுலையாகட்டும், இன்னும் வேற எதாத்தா இருக்கட்டும், உங்க வாழ்வு சம்பந்தமான எந்த காரியமா இருந்தாலும் அதுல ஆண்டவர் என்ன உங்களுக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தாலும் அதுல நீங்க தான் கோ ஃபார்வர்ட்.
ஹல்லேலூயா. மூவ் ஃபார்வர்ட். நீங்க தான் முன்னோக்கி போக வேண்டும். எப்படி இன்னைக்கு பிரியாணி செய்யலான்னு ஒரு திட்டம் தீட்டிட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணிடுறீங்க? உடனே அடுப்புல பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணுங்க? நேச்சுரலா நீங்க காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். ஆண்டவர் நடத்துவாருங்க, ஆண்டவர் நடத்துவாருங்க, ஆண்டவர் நடத்துவாருங்கன்னு உட்கார்ந்திருந்தா ஆண்டவர் நடத்துவார். எப்போ? நீ நடக்கும் போது நடத்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நடத்துவார். எப்போ நடத்துவார்? நீ நடக்கும் போதுதான் நடத்துவார். ஹல்லேலூயா. நாம உட்கார்ந்துகிட்டே இருந்தா என்ன பண்ண மாட்டாருங்க? ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பி போடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு தரன்ட்டு இழுத்துட்டு போக மாட்டார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? முந்தினவைகளை நினைக்காத. ஏன்னா பழசுதான் நமக்கு என்னதான் இருக்குதுங்க? அதுதான் நமக்கு தடைக்கல்லா இருக்கிறது. அதனால பழச நினைச்சுக்கிட்டே இருக்காத, பூர்வமானவைகளை நீ சிந்திச்சுக்கிட்டே இருக்காத. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அவர் என்ன செய்யறாருங்க? உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறார். நான் இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசியாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. புதிய காரியங்கள் தோன்றுகிறது, புதிய காரியங்கள் எழும்புகிறது. அது இப்பொழுதே தோன்றுகிறது. நீங்கள் அதை அறியாவிட்டாலும் அதை அவர் செய்தே தீருவார். நீங்க வனாந்தரத்துல வழி தெரியாம கடந்து போயிட்டு இருந்தாலும், அவாந்தர வெளியில நீங்க கடந்து போயிட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு பாதை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அவர் புதிய காரியத்தை செய்கிறார். அதை நீங்க நேச்சுரலா நீங்க சுதந்திரிக்கணும். நேச்சுரலா ஸ்டெப் எடுக்கும் போது அவர் என்ன பண்ணிடுவாருங்க? சூப்பர் நேச்சுரலா உங்களுக்கான அந்த காரியத்தை அவர் செய்து முடித்து விடுவார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. 5 அப்போ 2 மீன். ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்தது நேச்சுரலா சூப்பர் நேச்சுரலா? இயல்பானதா இயற்கைக்கு அப்பாற்பட்டதா? இத்தனை வருஷம் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் வார்த்தையை கேட்டாலும் எல்லாரும் அப்படியே பேன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. கொஞ்சமாவது இங்கிலீஷை கத்துக்கணும். ஹல்லேலூயா. நானும் தான் என்ன பண்ணுவேன் உங்களை வச்சுக்கிட்டு. சரி, இப்ப 5 அப்போ 2 மீனை கையில வச்சிருந்த அந்த சின்ன பையன், அவன் இயல்பாய் கிடைக்கக்கூடிய ஒன்ன கையில, இயல்பாய் தயாரிக்கப்பட்ட ஒன்ன கையில வச்சிருந்தானா, சூப்பர் நேச்சுரலா இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் வந்த ஒன்ன வச்சிருந்தானா? இயல்பாய் தயாரிக்கப்பட்ட அவங்க அம்மா சுட்டு கொடுத்த தோசையை தான் கையில வச்சிருந்தான். என்ன வச்சிருந்தாங்க? அம்மா சுட்ட தோசை அப்படின்ட்டு என்ன பண்ணா? அம்மா சுட்ட தோசையை தான் அவன் கையில வச்சிருந்தான். ஆனா அம்மா சுட்ட தோசையும் 2 மீன் இருக்குது பாத்தீங்களா? அந்த 2 மீனையும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அவன் நேச்சுரலா கையில கிடைச்சத, அதாவது இயல்பாய் அவனுக்கு கிடைச்சதை என்ன பண்ணா? கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் கொடுத்தான். இயேசுவினிடத்துல கொடுத்தப்போ அது இயற்கைக்கு பாற்பட்ட விதத்துல என்ன ஆச்சுங்க? அங்க 30,000 பேர் சாப்பிட்டு முடித்து அதே நேரத்துல மீதம் 12 கூடை நிறைய எடுக்கிற அளவுக்கு வந்தது. ஹல்லேலூயா. எந்த ஒரு அற்புதமும் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா, நீ நேச்சுரலா செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் நடக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆத்துமா வேணுமா? வீட்டை விட்டு வெளியே போங்க. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, உனக்கு ஆத்துமா வேணுமா? வீட்டை விட்டு வெளியே போ. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆத்துமா வேணுமா? போனை எடுத்து யாருக்காவது பேசினாலே ஆத்துமா ஆதாயம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆனா நாமெல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஆண்டவரே ஆத்துமாவை தாரும், ஆண்டவரே ஆத்துமாவை தாரும் ஆண்டவரே அப்படின்ட்டு எதிரில் ஒருத்தரை பார்த்தா கூட நாம என்ன பண்ண மாட்டோம்? இயல்பா பேச ஆரம்பிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயல்பா பேச ஆரம்பிங்க. சாதாரணமா பேச ஆரம்பிங்க. வாழைப்பழத்துல ஊசி நுழைக்கிற மாதிரி ஆண்டவரை பத்தி பேசிடுங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்தரணும்? யாரை பார்த்தாலும் ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு தயாரா இருந்தா ஆத்துமா கிடைக்கும். ஹல்லேலூயா. இயல்பா ஆரம்பிங்க, சாதாரணமா ஆரம்பிங்க. அப்ப எப்படி நம்ம சாப்பாடு எடுத்து போட்டு அது அப்படியே நமக்கு அது என்னமோ ஒரு படம் வருமே, ஆணு வாயத்திறப்பா எல்லாம் உள்ள போயிருமே. மாயா பஜார் மாதிரி நீங்க என்ன சாப்பாட்டு தட்டுல போட்டு வச்சுக்கிட்டு வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? என்ன நடக்குதுங்க? நாம எடுத்து சாப்பிடுறோம். அது மாதிரி இயல்பா நீங்க என்ன பண்ணணும்? எந்த ஒரு காரியத்தையும் சுவிசேஷம் அறிவிக்கிறதாகட்டும் எதுவா இருந்தாலும் இயல்பா நீங்க செய்ய ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஹல்லேலூயா. ஸ்டார்ட் பண்ணிட்டா அங்க ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அதை அவர் முடிக்க பண்ணுவார். சாதாரணமா முடிக்க பண்ண மாட்டாருங்க பிரதர். சாதாரணமா முடிக்க பண்ண மாட்டார் சிஸ்டர்.
என்ன பண்ணுவாரு? அத அசாதாரணமாய் முடித்து விடுவார். அங்க இருந்த சீஷர்களுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் என்ன தோணி இருக்குங்க? தடா, நம்ம என்ன கொடுத்தோம்? 5 அப்பம் 2 மீன். அதை எடுத்துக்கொண்டு போய் பரிமாறின சீஷர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா அது எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குன்னு இருந்திருக்கும்ல. முடிவு சம்பூரணம், ஆரம்பம், ஆரம்பம், ஆரம்பம். அதை செய்ய வேண்டியது நீங்க. ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண யாரால் கூடும்? ஹல்லேலூயா. அப்ப ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும். தொடங்குங்க, இன்னைக்கே தொடங்குங்க. ஹல்லேலூயா. நன்றே செய், இன்றே செய். ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? எதை செய்ய நினைக்கிறீங்க? புதுசா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? புதுசா ஒன்றை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது புதுசா நீங்க ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வேற எந்த காரியம், ஊழியமாகட்டும், எந்த காரியமா இருந்தால் புதுசா செய்யணும் 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 ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? உன் மண்டைய தூக்கி உடப்புல போட. ரொம்ப நாளா யோசிச்சு யோசிச்சு ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணணும்? நீங்க உடனடியாக நன்றே செய், அதை இன்றே செய். இன்னைக்கே ஆரம்பிங்க. தப்பா போனா பரவாயில்லைங்க, அவர் கத்து கொடுக்குறாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்யறது தப்பா போனா பரவாயில்ல, அவர் கத்து கொடுக்குறாருங்க. ஹல்லேலூயா. நாளை எனக்கு ஒன்று தோணுச்சின்னு வைங்களேன், ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப நாளெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், டக்குன்னு ஆரம்பிச்சிருவேன். ஏன் டக்குன்னு ஆரம்பிப்பேன்னா, எனக்கு தெரியும் தப்பா போனாலும் அவர் என்ன செய்வாருங்க, அதை சரியாய் நடத்தி கொடுக்கிற தேவன். இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், போதிப்பார். நீங்க விழுகிற போது அவர் தாங்கி எடுப்பார் இல்லையா? அப்ப எல்லா விதத்திலையும் அவர் வழி நடத்துகிற தேவன். அப்ப நீங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, அருமை பிள்ளைகளுடைய கரங்கள்ல உம்மை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் உடைவதாக. ஆண்டவரே, இந்த மாதத்துல எங்களுக்கு நீங்க சொல்லி இருக்கீங்க, இந்த சீசன்ல நாங்க முன்னோக்கி கடந்து செல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்க பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டோம். ஆண்டவரே, நாங்க லோத்தின் மனைவிகளை போல அல்ல, நாங்க பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டோம். நாங்க முன்னோக்கி கடந்து போகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் முன்னோக்கி கடந்து போகிறோம். நேச்சுரலா, இயல்பா நாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். நீங்க எங்களை நடத்திட்டு போறீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவங்க இயல்பா அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க, மேல் வீட்டுல ஏறுனாங்க, அவ்வளவுதான் நடந்தது. இயல்பா அவங்க நேச்சுரலா பண்ணதை கர்த்தர் ஆசீர்வதித்து அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரத்துல ஆண்டவரே அவ்வளவு பெரிய எழுப்புதலை, அவ்வளவு பெரிய சபை பெருக்கத்தை, அவ்வளவு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கின தேவன், அவ்வளவு பெரிய வாழ்க்கை மாற்றத்தை உண்டாக்கின தேவன். ஆண்டவரே, அதே மாதிரி ஆண்டவரே நாங்க நேச்சுரலா நடக்க ஆரம்பிக்கிற போது, செயல்பட ஆரம்பிக்கிற போது நீர் அற்புதத்தை செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இன்றைய தினத்துல அருமை பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், இதர காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதன் பலனை 1000 மடங்காக்கி தாரும். ஆண்டவரே, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் விதைக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றுக்கும் 1000 மடங்கு பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். God bless you.